ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டு சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அரசுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயம் சுகன்யா மூலம் குமார் தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்குக்கும் இங்குக்கும் நடந்துகிட்டே இருக்காரு. இதை பார்த்து சுடர் இருந்துட்டு என்னங்க ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும். என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தா மட்டும் நீ என்ன இப்ப தீர்த்து வச்சிட போறியா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம சுடரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாரு. இதை கேட்ட சுடரும் ரொம்பவே வருத்தப்பட்டு போய் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அரசியை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட நம்ம குமார் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நைட்டோட நைட்டா அந்த அரசியை எப்படியாவது கடத்திட்டு வந்துடணும் அப்படின்னு நைட்டோட நைட்டா நம்ம பாண்டியன் வீட்டுக்கு போய் மயக்க மருந்து கலந்து நம்ம அரசிய அதாவது கடத்திட்டு தன்னோட ரூமுக்கு, அதாவது முத்துவேல் வீட்டுக்கே தன்னோட ரூம் சுடர்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்து நம்ம சுடரும், இங்க பாருங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, எதுக்காக அரசியை நீங்க கடத்திக்கிட்டு வந்திருக்கீங்க, அவங்களுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேற பேசிக்கிட்டாங்களே, எதுக்காகங்க இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி இவ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, எனக்கு என்ன குறை, நான் இவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி இவளை வச்சு காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இவ அழகுலையும் திமிரிலையும் என்ன வேணாலும் பேசினா தெரியுமா, இவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நடக்கவும் விட மாட்டேன், இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளவுதான், நீ இன்னையோட இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான், பெட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு. இங்க பாருங்க எதுக்காகங்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாங்க, இந்த விஷயம் மட்டும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்கங்க, வேண்டாங்க, இவங்களை கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும், இவளோட நிச்சயதார்த்தம் நின்று அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும், அதை என்னோட கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும், என்னோட கல்யாணம் நின்றப்பெல்லாம் அவங்க எவ்வளோலாம் சந்தோஷப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும், அந்த கஷ்டத்தை இவங்களும் அனுபவிக்கணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், இவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவளுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பழிவாங்க எண்ணத்தோட பேசுவோம். இங்க பாருங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் இப்பவே என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல போறேன், இங்க பாரு நீ மட்டும் உண்மையை சொன்னா இதுதான் இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாளா இருக்கும், இனிமே உங்க அப்பா வீட்டுல நீ வாழ வேண்டியது இருக்கும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விடிஞ்சா இவங்களுக்கு நிச்சயதார்த்தங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்துருவாங்க, வந்தா அரசிய காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்கங்க, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அதுவும் பெரிய மாமாலாம் ரொம்ப ரொம்ப கோவப்படுவாருங்க, உங்களை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க, இங்க பாருடி எனக்கு எதுவும் ஆகாது, நீ எதுக்காக என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி என்னை பத்தி கவலைப்படாம போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரோட வாயை அடிச்சு போய் உட்கார வச்சிடறாங்க மூலையில. நம்ம சுடர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம கீழே போயோ இல்ல அந்த வீட்லயோ தெரிவிக்கணும், தெரிஞ்சாதான் இவங்க எல்லாருமே அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம பாண்டியன் எல்லாருமே அரசியை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு நிச்சயதார்த்துக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க சார், நாங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் சார் அப்படின்னு சொல்லவும், அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சரிங்க கார்த்திகேயன் நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் கேஷுவலா வர சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, கோமதி அரசி ரெடி ஆயிட்டாலாம், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் நம்ம கோமதி, இங்க பாருங்க அரசிய ரெடி ஆயிடுவான்னு சொல்லிட்டு தான் அவளை நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன், இன்னும் அவளை பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ரூமுக்கு போறாங்க. அரசி ரூம்ல யாருமே இல்லாததை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட வந்து, ஏங்க அரசிய காணுங்க, எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி சொல்ற, இங்கதான் எங்கேயாவது இருப்பா, போய் பாரு அப்படின்னு சொல்லவும், வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, வீடு முழுக்கவும் அரசிய காணோன்னதுமே ரொம்பவே பதட்டமா நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட வந்து, இங்க பாருங்க எனக்கு ஏதோ பயமா இருக்குங்க, அவளை காணுங்க, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஏன் மீனா ராஜி ரெண்டு பேரும் வாங்கடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அத்தை என்னத்த ஆச்சு,
எல்லா வேலையும் பரபரன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பன்னு பார்த்து எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே அரசியை பாத்தியடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த நீங்க தான் அரசி கூட இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இல்லையா அரசி கூட? அரசி இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சுகன்யா, நீ அரசியை பாத்தியா? இல்லையே, நான் பார்க்கலையே. அண்ணன் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் தேடி தேடி பாக்குறாங்க, அரசியை காணோம். ஃபோன் பண்ணி பாக்குறாங்க, ஃபோனும் வீட்லயே இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமா இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதிர், செந்தில், அதுக்கப்புறம் நம்ம சரவணன், இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனி இருந்துட்டு எதிர் வீட்டுக்கு போயிட்டு அரசி இப்படி காணாம போன விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம குமார் எதுவுமே தெரியாம அப்படியே பதட்டமா, அதாவது மூஞ்ச பதட்டமா வச்சுட்டு இருக்கவும், இதை பார்த்து நம்ம பழனியும், இங்க பாருடா குமாரு, இந்த விஷயத்துல நீ இது ஏதாவது தலையிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது கண்டிப்பா உன்னை அந்த வீட்டுல இருக்கிறவங்க சும்மாவே விட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தப்பா என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தா என்ன, நடக்கலாம் எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சுடரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு, இங்க பாரு, நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நீ தலையிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா கூட அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. அரசியை தேடி அங்கங்க அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசி மட்டும் கிடைக்கல, அவ்வளவுதான்டா உனக்கு. இங்க பாருங்க சித்தப்பா, என்னமோ நான் அரசியை கடத்தி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழனிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த சாக்குல நம்ம சுடர் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே எப்படியாவது அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு ரொம்ப பதட்டமா யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமா, இங்க பாராதான் ரொம்ப நாள் கழிச்சு அரசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. அந்த மாப்பிள்ளைக்கு எப்படியாவது மச்சான் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் வந்துகிட்டு இருக்காங்களாம். வர நேரத்துல அரசி இல்லைன்னா அவங்கள என்ன நினைப்பாங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரிஞ்சாவே எனக்கு அவ்வளோ பதட்டமாவும் பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடர் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா எதிர் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு சுடரை பார்த்துட்டு, இங்க பாருமா, நீ எதுக்காகமா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, உங்களை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். அரசி வீட்டுல காணாம போயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்னோட புருஷன் தான். குமார் தான் அரசியை கடத்தி என்னோட ரூம்ல தான் வச்சிருக்கான். இது வேண்டாம் வேண்டான்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் கேட்குற மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க அரசியை எப்படியாவது அவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதி ரொம்ப பதட்டமா, என்ன சொல்ற நீ சொல்றது எல்லாம் உண்மையா? நான் இப்பவே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியை பத்தி சுடர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம பாண்டியன் கிட்ட போய் சொல்லவும், பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்து எதிர் வீட்டுக்கு போறாங்க. எதிர் வீட்டுக்கு போன உடனே ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம குமாரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படி 4 அடி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்த சத்திவேலு, முத்துவேலு, வடிவு, மாறின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்திவேலு இருந்துட்டு, இங்க பாருடா, எதுக்காகடா என்னோட பையனை அடிச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, உன் பையனை அடிக்கிறதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படு, என் பொண்ணை கொஞ்சம் கூட்டிட்டு வந்து விட சொல்லு அப்படின்னு சொல்லவும், என் பையன் எதுவும் பண்ணடலடா, உன்னோட பொண்ணு எங்கேயோ எவன் கூடயோ யாரு கூட ஓடினாலோ யாருக்கு தெரியும். ஆனா உன் பொண்ணு காணோம்னா என் பையன் கிட்ட தான் வந்து கேட்பியாடா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் பையனுக்கு தான் மனசாட்சி இல்லை, இப்படி ஒரு பையனை பெத்து வச்சிருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கண்டபடி கேட்டுக்கிட்டே இருக்கவும், நம்ம சுடர் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட புருஷன் தான். என் புருஷனா அரசியை கடத்தி என்னோட ரூம்ல தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டு சத்திவேலு, முத்துவேலு, சுடரு, மாறி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மாறி இருந்துட்டு, சுடரு என்ன சுடர் சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அரசியை கடத்திட்டு போய் உன்னோட ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கானா? இங்க பாருடா படிபாவி பையனே, எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ண? அரசுக்கு எனக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பழனியும் சுகன்யாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கேடா, எப்பறம் உனக்கு மனசு வந்தது? முதல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அரசி எப்படி இருக்கான்னு பாக்குறாங்க. அரசி மயக்கம் போட்டு
அப்படி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு தன்னோட அதாவது கோமதியையும் அதுக்கப்புறம் மீனா எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அரசி என்னாச்சுமா அப்படின்னு தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. அப்போதான் நம்ம அரசி மயக்க தெளிஞ்சு அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்த உடனே அண்ணி அண்ணி என்ன அந்த குமார் பையன் கடத்திட்டு வந்துட்டான் அண்ணி அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அரசி ஒன்றும் இல்லை அரசி, உன்னை காப்பாற்றிட்டோம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூட்டிகிட்டு கீழே வராங்க. கீழே வந்த உடனே அரசி இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு பயங்கர கோபமா அரசியோட அண்ணனுங்க 3 பேருமே சேர்ந்து நம்ம குமார அடி வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சத்திவேல் இருந்துட்டு, இங்க பாருங்க, என் பையனை அடிக்காதுங்க, ஏதோ அரசி மேல இருந்த கோவத்துல இப்படியெல்லாம் பண்ணிட்டான், இனிமே என் பையன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான், இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்திவேல் இருந்துட்டு குமாருக்காக பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாரு சத்தி, உன் பையனுக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாத்தியா அவன் எவ்வளவு பெரிய துரோகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கான், இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை மாமா மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வர நேரமாச்சு, முதல்ல அரசியை போய் ரெடி பண்ணினோம், அரசியை கூட்டிட்டு போய் நான் ரெடி பண்றேன், நீங்க பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இங்க பாரு அரசி, முகத்துல எந்த ஒரு பயமோ எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம், சந்தோஷமா இரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அதனால நீ டக்குன்னு போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன், சரியா? சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா ஓடி போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அரசிக்கு பரபரன்னு சாரியை கட்டி விடுறாங்க. சாரி கட்ட முடிஞ்சதுமே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, நீ யாரு கூடயோ ஓடிட்டுன்னு நினைச்சு எவ்வளவு அசிங்கமா எத்தனை பேர் பேசினாங்க தெரியுமா? இதெல்லாம் கேட்ட உடனே மனசு அப்படியே சுக்குநூறா உடஞ்சிருச்சுடி, திரும்பவும் எங்க 2 பேரையும் நீ தலகுனிய வச்சிருவியோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, நான் ஒரு முறை தான் தப்பு பண்ணேன், அந்த தப்புக்காக இப்ப வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், எப்படிமா திரும்பவும் இன்னொரு தப்பு நான் பண்ணுவேன்? கண்டிப்பா உங்களை தலகுனிய வைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேமா, நான் அப்ப பண்ண தப்பால தானே அந்த குமார் பையன் இப்போ என்னை கடத்திட்டு போய் வச்சு இப்படி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், என்னால முடியலமா, எதுக்காக அவனை லவ் பண்ணோன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுற மாதிரி தான் அவன் என்னை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும், இங்க பாருங்கத்த, நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அரசியை ரெடி பண்ற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இந்த குமார் பையனை சும்மாவே விடக்கூடாது, மாப்பிள்ளை வீட்டில இருந்து எல்லாரும் வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு பயங்கர கோவமா கதிர் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் செந்தில் இவங்க 3 பேருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, இங்க பாருப்பா பழனி, இங்க பாருப்பா கதிர், நீ கொஞ்ச நேரம் பொறுமையாவே இருப்பா, எதுக்காகப்பா இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, எப்படி மாமா சும்மா இருக்க முடியும், அரசியை கடத்திட்டு போய் வச்சிருக்கான், அரசுக்கு இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சு இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணியிருக்கான், அவனுக்கு கல்யாணம் நடக்கும் போது நாங்க இப்படியெல்லாம் பண்ணோமா, எப்படி இவனால இவ்வளவு கீழ்த்தரமான நடந்துக்க முடியுது, ஐயோ என்னால தாங்கவே முடியல, இவனெல்லாம் நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வேற வந்திருக்கு, என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருப்பா, அவன் திருந்துருவான்னு நினைச்சுதான் வீட்டுல இருக்கிறவ எல்லாருமே அவனுக்கு புத்திமதி சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனா கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே குடிச்சிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி வச்சே சரக்கு அடிச்சிருக்கான், இவ்வளவு கேடுகட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கான், அவன் திருந்தவே மாட்டான், திருந்தாத ஒரு ஜென்மத்துக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா நிக்குது, அந்த பொண்ணும் குமாரை விருப்பப்பட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வற்புறுத்தி தான் அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க போல, அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் அந்த குமார் கூட இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு, இந்த கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்றது சொல்லக்கூடாதுன்னு தெரியாம மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்க அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ராஜுவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க சொல்றத கேட்டா எனக்கே ரொம்ப பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது, ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் மயிலக்காவோட அப்பாவும் அம்மாவும் தான், மயிலக்காவோட வாழ்க்கையும் கெடுத்தாங்க, இப்போ அவங்களோட தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுத்திருக்காங்க, அவங்களுக்கு புத்தின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
இதை கேட்ட உடனே சுகன்யா இருந்துட்டு இங்க பாரு ராஜிமா, யார் யாருக்கு எங்கெங்க எழுதியிருக்குன்னு கடவுள் வந்து தலையில எழுதியிருக்காரோ அங்கதானே போவாங்க. சுடரோட வாழ்க்கை குமார் கையில தான் இருந்திருக்கு. என்ன பண்ண முடியும்? குமார் கையில சுடர் வந்து மாட்டிக்கிட்டா, இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ பாரு அரசியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அரசி தன்னோட மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறா. அவளோட தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? சரிவா, நம்ம அரசி ரெடி ஆயிட்டாலான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி கிட்ட போறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ளை வீட்டுக்கார வரவேற்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார வரவேற்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமார் இதையெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்புல வயத்தெரிச்சல்ல வெந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்திவேல இருந்துட்டு குமார் கிட்ட, இங்க பாருடா, எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்ச? உன்னால பாருடா எல்லாருக்கிட்டையும் அந்த பஞ்ச பரதேசி நாய்கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண அப்படின்னு சொல்லவும், அப்பா என்ன விட்டுட்டு அந்த அந்த பொட்டில் போடுறவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால் சகிக்கலப்பா. என்ன வேணான்னு சொன்னவளுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு தான்ப்பா அவளை கடத்திட்டு வந்தேன். இங்கே பாருடா, ஏதாவது செய்யறதாண்டா என்கிட்ட சொல்லிட்டு செய்யடா. ஏன்டா இப்படி எல்லாத்தையும் இப்படி அவசரப்பட்டு செஞ்சு உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற? உனக்கு இப்போதாண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நான். உன்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷமா வாழணும்னு அப்பா ஆசைப்பட மாட்டேனா? அப்பாவோட ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றடா. அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்து சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து கொடுடா. அதுதான்டா இந்த அப்பாவுக்கு பெரிய பெரிய சந்தோஷமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் தன்னோட மாப்பிள்ளையே ரொம்ப சந்தோஷமா வரவேற்று உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போன உடனே நம்ம மாப்பிள்ளை பேசுறதையும், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா கூட வந்திருக்கவங்க பேசுறதையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பாண்டியன். இதை பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணை என்னோட பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன நாளே வந்து சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறமோ அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் காட்டினா. பொண்ணும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் பொண்ணோட லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அரசியோட வாழ்க்கையில் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு நான் அரசிக்கிட்ட கேட்க போகிறதும் கிடையாது. நீங்களும் கேட்காதீங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதை பற்றி நான் யோசிக்க போகிறதும் கிடையாது. இனிமேல் அரசியை எப்படி சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் யோசிக்கிறேம்மா. திரும்ப இதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமார் அப்படியே நம்ம முத்துவேல் வச்சு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருடா, உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் உன் புத்தியிலே ஏறவே ஏறாதா? எதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்து வச்சிருக்க? ஏன்டா உன் புத்தி இப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, என்ன வேணான்னு சொன்னவளுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு தான் பெரியப்பா நான் இப்படியெல்லாம் பண்ணேன். எப்படி என்ன வேண்டான்னு சொல்லலாம்? அது மட்டும் இல்லாமல் ஒரு பொட்டலம் போடுறவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ சொல்லியிருக்கலாமே. எனக்கு இதை நினச்சாதான் பயங்கர கடுப்பாக இருக்குது. ஒரு பொட்டலை போடுறவனா கூட கல்யாணம் பண்ணிப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகேயன் பேசுறதெல்லாம் பார்த்து நம்ம பாண்டியன் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு நகையை பற்றி பேசுவோம். இங்கே பாருங்க சார், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எந்த ஒரு நகையோ பணமோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் பொண்ணை சந்தோஷமாக வச்சு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம அதாவது யாரு நம்ம முத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருடா, இப்படி புத்தி கெடுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு இப்பதானே கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தை உன்னை நம்பி வந்த பொண்ணு உன்னை என்ன நினைப்பா? இப்படியெல்லாம் பண்ணா எப்படிடா உன்னால இவ்வளோ கேவலமாலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு பயங்கரமான ஒரு அடி அப்படியே பல்லான்னு கண்ணத்துல விடவும், இங்க பாருங்க பெரியப்பா, எதுக்காக என்னை அடிச்சிங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, நீ பண்ண வேலைக்கு உன்னை அடிச்சதோட நிப்பாட்டினேன்னு சந்தோஷப்படு. உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டாதாண்டா உனக்கு புத்தியே வரும். இங்க பாரு சத்தி, இதுக்கு மேல
மேலே ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக இவனை உன்னோட பையனெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான். அதுக்கப்புறம் ஜெயிலில் தான் வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் தான் இவன் களி தின்னுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்படி சொல்ல முத்து இவன்லாம் திருந்திருவான்னு நான் போய் அரசியை பொண்ணு கேட்டேன் பார்த்தியா, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். இவனுக்கெல்லாம் போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு நின்ற வேற. இங்கே பாருடா, நீ திருந்திடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட இப்போ வரைக்குமே இருக்கேடா. ஏண்டா ஏண்டா இப்படி புத்தி கட்டு போயிருக்க உன்னோட மூளையை நீ யோசிக்கவே மாட்டியா? மூளையை என்ன கடன் கொடுத்துட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சுடர் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, என்னோட புருஷனை நீங்க இதுக்கு மேல திட்டாதீங்க. அவர் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஏதோ கோவத்திலையும் ஆவேசத்துலையும் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் அவரை திட்டாதீங்க. அவர் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாருக்கு ஆதரவா பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம குமார் இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னாலதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு என்னை இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லவ மாதிரி எல்லாருக்கிட்டையும் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. இங்க பாருடா, உனக்காக உன் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரா. ஆனா அவ சப்போர்ட் பண்றதையே ஒரு குத்தமா வச்சு இப்படி பேசுறியடா. உனக்கு வெக்கமா இல்லை? ஏண்டா இப்படி எல்லாம் இருக்க? இங்க பாருமா சுடர், நீ அவனுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுற, ஆனா 1% கூட உனக்காக அவன் நிக்கல. அவனுக்கெல்லாம் போய் நீ எதுக்காகம்மா சப்போர்ட் பண்ற? அவனை எப்படி திருத்துறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியுமா? நீ அவனை நினைச்செல்லாம் கவலைப்படாத. இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தாம்மா எனக்கு வேணும். இங்க பாருங்க, அவர் கூட சேர்ந்து வாழ்றது தானே எனக்கும் சந்தோஷம். அவரை நீங்க இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் திட்டுற மாதிரி எதுக்காகங்க நடந்துக்கிறீங்க? இப்படி எல்லாரும் திட்டுற மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில பாஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போற விஷயத்த சந்தோஷமா பாருங்க. எதுக்காகங்க இப்படி தேவையில்லாம இவங்களை பழி வாங்கணும் அவங்கள பழி வாங்கணும்னு உங்களோட வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்கிறீங்க? வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் மறந்துட்டு என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் கேட்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம வடிவும் மாரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம மாறி இருந்துட்டு, இங்க பாருடா கூறு கட்டவனே, எவ்வளோ அழகா தெளிவா பேசுது பாரு அந்த பொண்ணு. இந்த பொண்ணு இப்படி பேசுறத கேட்டாவது உனக்கு புத்தி வரணுமே. உனக்கு கண்டிப்பா இவ பேசுறத கேட்டு கூட புத்தி வராதுடா. நீ கேடு கெட்ட ஜென்மம். உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாத்தியா? உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவங்க மேலதான் கோவம் வரும். ஆனா இப்பதானே எனக்கு புரியுது, நீ ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான ஒருத்தனை இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னெல்லாம் போய் என்னோட வயிற்றுல இருந்து புள்ளியா பெத்தனையே என்ன செருப்பால அடிச்சுக்கணும்டா அப்படின்னு நம்ம மாறி பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம அரசி அழகா ரெடி ஆயிடுறாங்க. அரசி அழகா ரெடி ஆயிட்டதுமே நம்ம ராஜு இருந்துட்டு, அரசி ரொம்ப அழகா இருக்க தெரியுமா நீ அப்படின்னு சொல்லவும், போங்க நீ அப்படின்னு வெக்கப்படுறாங்க. என்ன ராஜி இப்படி வெக்கப்படுறா? இவ இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இங்க பாரு ராஜி, இவ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை மட்டும் இவளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ என்ன 2 பேரும் வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, போங்க நீ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம குமாரை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதாவது வடிவம் அவங்க சைடுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட குமாருக்கு பயங்கரக்கும் வந்து, இங்க பாருங்க, எனக்கு யாரும் எதுவும் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. மேலே போன உடனே நம்ம சுடரும் குமார் கூடயே போய், இங்க பாருங்க, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்புங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் இப்போ அவங்களோட நிச்சயதார்த்தம் நல்லா நடக்க போகுது. ஏங்க அவங்களோட நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்க பாரு, இப்போ வரைக்கும் அரசி தான் என்னோட மனசுல இருக்கா. அவளை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் உன்னை கூட அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவளை வெறுப்பேற்றுறதுக்காக மட்டும்தான். ஆனால் அவ சந்தோஷமா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறா. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லி நம்ம பாண்டியன் சொல்லிடுறாரு. நம்ம மீனாவும் ராஜி அதுக்கப்புறம் சுகன்யா இவங்க 3 பேருமே அரசியை ரொம்ப அழகாக ரெடி பண்ணி எல்லாரும் வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம அரசியை பார்த்துட்டு நம்ம கார்த்திகேயன் அப்படியே மருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்த உடனே அப்படியே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கவும், நம்ம கதிர் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள
என்ன என் தங்கச்சியை ரொம்ப அழகா இருக்காளா, அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, இந்த சாரீல அவங்களுக்கு அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களா, அதனால தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியை கொடுத்துட்டு சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. நம்ம மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருமா, உன் பேர் அரசி தானே, ரொம்ப அழகா இருக்கம்மா, நீ பின்னாடி திரும்ப, நான் உனக்கு பூ வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு விட்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம கார்த்திகேயன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏங்க இங்க பாருங்க, நீங்க இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ அழகா ரெடியாவங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க அப்பா என்னமோ சொல்லிட்டாங்க, அதுக்காக ஏனோ தானே ரெடி ஆகிட்டு வருவீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னா அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கேட்கவும், இதை கேட்ட அரசிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்படியே வெக்கப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா இருந்துட்டு, என்ன அரசி, என்ன இப்படி ஒரு வார்த்தை மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க, என்னென்ன பதில் சொல்லு, அவருக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் இப்படி ரெடியா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம கார்த்திகேயனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இந்த நிச்சயதார்த்தத்தையும் நல்லா நடத்தி முடிச்சிடுறாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு